வெள்ளை குருமா எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு வெள்ளை பேஸ்ட் ரெடி பண்ணணும். அதுக்கு தேங்காய், பொட்டுக்கடலை, முந்திரி, சோம்பு, கிராம்பு, பட்டை, ஏலக்காய் ஒன்றா சேர்த்து கொஞ்சோண்டு தண்ணியை ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். பேஸ்ட்டை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். குக்கரில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து அதில் கொஞ்சோண்டு கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதக்கிக்கிறேன். பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும். அடுத்து அதில் ஒரு சின்ன சைஸ் தக்காளியை கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே 3 பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒன்றா நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர், பொட்டேட்டோ, கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஒன்றா வதக்கிக்கலாம். குருமாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா வதங்கணும். இதில் நம்ம அரைச்சி வச்ச அந்த ஒயிட் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதில் நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். குருமாக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி 4 விசில் வச்சுக்கலாம். ப்ரெஷர் இறங்கினதும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கடைசியாக கொஞ்சோண்டு கொத்தமல்லி மேலே ஆட் பண்ணிக்கிறேன். ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். சுவையான ஒயிட் குருமா ரெடி. இந்த வெள்ளை குருமாவை சூடாக தோசைக்கு, சப்பாத்திக்கு, இடியாப்பத்துக்கு சேர்த்து சாப்பிடலாம்.